24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்காமல் அலட்சியம் காட்டும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். மும்முனை மின்சாரம் வழங்காததால் விவசாய பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. மும்முனை மின்சாரம் வழங்காததால் குடிநீர் வழங்குவதிலும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் மின்வெட்டு என்பது எழுதப்படாத விதியாக இருக்கிறது என விமர்சனம். தமிழகம் முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் கோடையில் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். குறுவை சாகுபடிக்கு விடியா திமுக அரசு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்காததால் டெல்டா விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் கவலை. விவசாயத்திற்கு 24 மணி நேரம் வழங்க வேண்டிய மும்முனை மின்சாரத்தை கையாலாகாத திமுக அரசு 8 மணி நேரம் மட்டும் வழங்கி வருகிறது. லோ வோல்டேஜ் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைந்து பயிர்கள் கருகுவதைக் கண்டு விவசாயிகள் கண்ணீர் வடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு. கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் குடிநீர் தட்டுப்பாட்டை விரைந்து போக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். அதிமுக அரசின் நீர் மேலாண்மை திட்டங்களை விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டதால் தான் குடிநீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, சிறுவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமாக குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் இருக்கும் பொழுது ஆழியாரெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு மண் எடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் உருவாக்கினாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தார் குறிப்பாக. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றாததால் தான் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பஞ்சம். விடியா அரசின் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மக்கள் பாதிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விமர்சனம். குடிநீர் விநியோகத்தை முறைப்படுத்தாமல் விடியா திமுக அரசும் கோவை மாவட்ட நிர்வாகமும் வேடிக்கை பார்க்கிறது. முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள், அதே போல் கூட்டுக்குடி திட்டங்கள், நிறைய திட்டங்கள். அந்த திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவில்லை. நாங்கள் கொண்டு திட்டங்களை ஒன்று முடிக்கல. அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே போல் மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயும் தண்ணீர் விநியோகம் செய்வதில்லை, இன்றைக்கி சுத்தப்படுத்துறதில்லை, குப்பை எடுக்கிறதில்லை. அங்கெல்லாம் இதனால் அதிகமான காய்ச்சல்கள் வருது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகள் நிறைய இறந்துருக்காங்க. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது. கோவை மாவட்டத்தில் 20 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. ஊராட்சிகளில் ஆழ்துளை கிணறு அமைக்க உடனடியாக அனுமதி வழங்க முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படி விநியோகம் செய்வதில்லை. அது மட்டுமல்ல, இப்போ சிறுவாணி டேமில் தேக்கக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 50 அடின்னா அது குறைச்சி தேய்க்கிறதுக்காக நம்ம இருக்கும்போது பேசி கொஞ்சம் சேர்த்து தேக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனால் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு MLD தான் விடணும். இப்போ தொடர்ந்து 10 MLD திறந்து விட்றாங்க. இதையெல்லாம் பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, செங்கோட்டையன் திறந்து வைத்தனர்.
கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டதாக வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. கண்ணை கட்டி 10 காவலர்கள் தாக்கியதில் சவுக்கு சங்கரின் வலது கை முறிந்துள்ளதாக புகார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசனுக்கு உள்ளே போகையில் நல்லா 2 கையும் வீசிட்டு ஆரோக்கியமாக தான் நடந்து போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி நான் வந்துட்டு சவுக்கு சங்கரை வந்து வழக்கு குறித்து சந்திப்பதற்காக சிறைக்கு சென்ற போது ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்குது. என்னென்னா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஜெயிலில் எடுத்ததுக்கப்புறம் நைட்டு அவரை வந்து ஒரு ரூமில் போட்டு கண்ணை கட்டி அவரை வந்து ஒரு பெஞ்சில் படுக்க வச்சு 10க்கும் மேற்பட்ட வார்டன் வந்து ஒரு கையில் துணியும் உடம்பு கையில் காலையெல்லாம் துணியை சுற்றி பிளாஸ்டிக் பைப்பில் அடித்து அதில் வந்து அவரோட ரைட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதில் பிளாஸ்டிக் பைப்பில் அவங்க வந்து துணி சுற்றி அடித்ததுக்கான காரணம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கை உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா மெடிக்கல் ரிப்போர்ட்டில் அவர் கை ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் ஜிஹெச்சில் எடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்குது. பிரிசனுக்குள்ளே போகிற சென்ட்ரல் பிரிசனுக்கு முன்னாடி போகிற மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் ஆரோக்கியமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. கை உடஞ்சிடக்கூடாதுங்கிறதுல கவனமாக தான் அடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதையும் மீறி அவர்களுடைய அடியில் ரொம்ப பலமாக விழுந்ததுனால ரைட் ஹேண்ட் ஃபுல்லாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு. சிறையில் தாக்கப்பட்ட சவுக்கு சங்கருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க வழக்கறிஞர் வலியுறுத்தல். சிறையில் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்த கொடுமைகள் குறித்து சக கைதியே வாக்குமூலம் அளிக்க தயாராக உள்ளதாக பேட்டி. வெறும் பெயின் கில்லர் மாத்திரைகளை மட்டும் அதிகமாக உட்கொள்ள சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அந்த வீக்கத்தை கம்மியாகிறதுக்கான ஆயின்மெண்ட் போட்டு அந்த வீக்கத்தை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா, பெயின் கில்லர் நிறையா கொடுத்து சாப்பிட முடியாமல் பெயின் கில்லர் நிறையா கொடுத்தா அவரோட கிட்னி முதல் கொண்டு எல்லா உறுப்பும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது தெரிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் மறுபடியும் இந்த வழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு நீதிமன்றத்தில் இப்போ ஒரு மனு போட்டிருக்கோம். நீதிபதி அவர்கள் வந்து அந்த மனுவை பரிசீலனை செய்து உடனடியாக ஜெயிலில் போய் சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து அவரோட உடல்நிலை குறித்து ரிப்போர்ட் எடுத்து அவருக்கான உடல்நிலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணணும். இல்லை ஒரு நல்ல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அவரை வந்து ரெஃபர் பண்ணி அவரோட இன்ஜுரிக்கு அவரோட ஃப்ராக்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக வந்துட்டு திருப்பியும் அவரை ஜெயிலில் அடைக்கணும். இல்லைன்னா அவருக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் வச்சே பார்க்கணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனு மீது என்கொயரி முடிஞ்சிருக்கு. அதில் என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு தெரியாது. நம்மளுக்கு நீதிமன்றத்து மேலேயும் நீதித்துறை மேலேயும் நம்மளாம் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஒரு ஃபேவரபுள் ஆர்டர் கிடைக்கும். ஒரு ஜட்ஜ் விசிட் பண்ணி பார்ப்பாருங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இன்றைக்கி மனு போட்டு வந்திருக்கோம். காவல்துறையினர் குறித்து பேசியதால் பழிவாங்கும் விதமாக திட்டமிட்டு கோவையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. கடலூர் சிறையில் சவுக்கு சங்கர் இருந்தபோது அங்கு சிறை கண்காணிப்பாளராக இருந்த செந்தில்குமார் தற்போது கோவை சிறையில் பணியில் உள்ளார். சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தனிப்பட்ட பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக வழக்கறிஞர் குற்றச்சாட்டு. ஜெயில் சூப்பரண்டாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் வந்து கடலூர் பிரிசன்லையும் ஜெயில் சூப்பரண்டாக இருக்கார். கடலூர் பிரிசனில் ஜஸ்டிஸ் சுவாமிநாதனுடைய கண்டெம்ட் பெட்டிஷனில் சவுக் சங்கர் அவர்கள் சிறையில் இருந்தபோது கடலூரில் இவர் தான் ஜெயில் சூப்பரண்ட். அவருடைய மனித உரிமை மீறலுக்காக ஹைகோர்ட்டில் சவுக் சங்கர் அவர்கள் செந்தில்குமார் இப்போ கோயம்புத்தூர் ஜெயில் சூப்பரண்டாக இருக்க செந்தில்குமார் மேலே ஒரு வழக்கு தாக்கல் செய்து அது வந்து விசாரணைக்கு பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நான் சவுக் சங்கர் என்ன சந்தேகப்படுறாருன்னா, அதற்கு பழிவாங்கும் விதமாகவும் போலீஸாரை பேசியதற்கு பழிவாங்கும் விதமாகவும் வேணுமென்றே கோயம்புத்தூரில் வழக்கு பதிவு செய்து தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இந்த வழக்கு பதிவு செஞ்சுருக்கலாம். கோயம்புத்தூரில் குறிப்பாக பதிவு செய்ய காரணம் வந்து அதே செந்தில்குமார் இடத்துல வந்து சவுக்கு சங்கரை வந்து விடணும். சவுக்கு சங்கருக்கு எகெயின்ஸ்டாக திருப்பியும் அதே செந்தில்குமார் ஜெயில் சூப்பரண்ட் அவரை வந்து கொடுமைப்படுத்தணுங்கிற எண்ணத்தில் தான் அவர் வந்து கோயம்புத்தூரில் அடைக்கப்பட்டிருக்கிறதா சவுக்கு சங்கர் அவர்கள் இப்போ சந்தேகப்படுறாரு. அவரோட உயிருக்கு கண்டிப்பாக கோவை சிறையில் ஆபத்து இருக்கிறது. கோவை சிறையில் நீதிமன்ற காவலில் சவுக்கு சங்கர் இருக்கும்போதே மனித உரிமை மீறல் அரங்கேறுகிறது. வழக்கறிஞர் பரபரப்பு குற்றச்சாட்டு. சிவகாசி அருகே பட்டாசு ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து. விடியா ஆட்சியில் பட்டாசு ஆலைகளில் தொடரும் தீ விபத்துகளால் மக்கள் அச்சம். நாகர்கோவில் அருகே கடலில் குளிக்கச் சென்ற பயிற்சி மருத்துவர்கள் 5 பேர் ராட்சத அலையில் சிக்கி உயிரிழப்பு.
கடல் சீற்றம் காரணமாக 2 நாட்களில் 8 பேர் உயிரிழந்த சோகம். ராமநாதபுரம் அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பேருந்தின் முகப்பு கண்ணாடி உடைந்து நொறுங்கியது. ஓட்டுநர் காயமடைந்ததுடன் முன்பக்கம் அமர்ந்திருந்த பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு. சென்னை கொளத்தூரில் வாகனத்தை வழிமறித்து காரணமே கூறாமல் போக்குவரத்து காவலர் அபராதம் விதித்ததாக புகார். ஆவணங்கள் அனைத்தும் சரியாக உள்ள நிலையில் அபராதம் எதற்கு என கேட்டு போலீசாருடன் ஓட்டுநர் வாக்குவாதம். வேலிடு ஆர்சி, வேலிடு லைசன்ஸ், வேலிடு இன்சூரன்ஸ், லோடு ஸ்கூல் புக்கு, லோடு ஸ்கூல் புக்கு. அதுதான் கேளுங்க. எதுக்கு இப்போ 500 ரூபா போடணுமாமே? இப்போ 500 ரூபா பண்ணுவாமா? எதுக்கு போடணுமா? எதுக்கு 500 ரூபா போடணுமா? என்ன காசு நான் மரத்துல காய்க்குது எனக்கு. நான் சொல்றேன், பொறுமையா சொல்றேன் சார். நான் எந்த லோடும் வயலேஷன் பண்ணல சார். இல்ல அப்ஸ்ட்ராக்ஷன் 500 ரூபா போடணுன்றாரு. எதுக்கு அப்ஸ்ட்ராக்ஷன்? என்ன அப்ஸ்ட்ராக்ஷன்? வாட் இஸ் மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன்? எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்க. மேட்டூர் ஜலகண்டபுரத்தில் 1 மாதமாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி நிர்வாகம். காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. தமிழ்நாட்டில் வெளியானது +2 பொதுத் தேர்வு முடிவுகள். மொத்தம் 94.56% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் மாணவர்கள் 92.37% பேரும், மாணவிகள் 96.44% பேரும் தேர்ச்சி. வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி. தமிழகத்தில் 397 அரசு மேல்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி. தமிழில் 35 மாணவர்களும், ஆங்கிலத்தில் 7 மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண்கள். +2 தேர்வில் இயற்பியல் 633 மாணவர்கள் சென்டம். கணிதத்தில் 2587 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். கணினி அறிவியலில் 6996 பேரும், வணிகவியலில் 6142 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்கள். வேதியியலில் 471 பேரும், விலங்கியலில் 382 பேரும் சென்டம். +2 தேர்வில் 97.45% மாணவர்கள் தேர்ச்சியுடன் திருப்பூர் மாவட்டம் முதலிடம். 90.47% மாணவர்கள் தேர்ச்சியுடன் கடைசி இடத்தில் திருவண்ணாமலை. +2 தேர்வெழுதிய 125 சிறைவாசிகளில் 115 பேர் தேர்ச்சி. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 5161 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ செல்வங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் மாணவர்கள் உயர்கல்வி படிப்பிலும் சிறந்து விளங்கவும், பெற்றோருக்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து சாதனைகளை புரிய வாழ்த்து. புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வில் ஒட்டுமொத்தமாக 92.41% மாணவர்கள் தேர்ச்சி. 95.10% மாணவிகளும் 89.35% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் வளர்ப்பு நாய்கள் கடித்து குதறியதில் 5 வயது சிறுமி படுகாயம். தடை செய்யப்பட்ட ராட்வீலர் இன நாய்களை வளர்த்த உரிமையாளரை தாமதமாக கைது செய்த விடியா அரசின் காவல்துறை.
சென்னை மதுரவாயில் அருகே பழைய இரும்பு கிடங்கில் பயங்கர தீ விபத்து. 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பஞ்சமாதேவியில் விடியா திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது ஊழல் புகார். கையெழுத்தை போலியாக போட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக ஆட்சியரிடம் மன்ற உறுப்பினர்கள் மனு. ரியல் எஸ்டேட்டில் பணம் வாங்கிட்டாரு. நாங்கள் தீர்மானத்தில் கையெழுத்தே போடல. அந்த தீர்மானத்தில் நாங்கள் போட்ட மாரியே மறுபடியும் அவரே போட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இப்போ மறுபடியும் ரியல் எஸ்டேட்டில் பணம் வாங்கிட்டாரு. பணம் வாங்கிட்ட உடனே இப்போ எங்கள் கையெழுத்து, என் கையெழுத்து பிரியான்ற கையெழுத்தும் கார்த்திக் கையெழுத்தும் அவரே போட்டு தீர்மானம் நிறைவேற்றிட்டார். நாங்கள் வளனூரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறோம். அதோட இங்கே வந்திருக்கிறோம். ஆவடி அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய மருந்து இருப்பு இல்லை என குற்றச்சாட்டு. டிபி போன்ற நோய்களுக்கு மாத்திரைகள் மாத கணக்கில் வழங்காத விடியா அரசால் நோயாளிகள் அவதி. மஞ்சூர் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்ட மருந்துகளை வீட்டில் வைத்து பயன்படுத்தி வந்த பெண் மருத்துவர். சுகாதாரத்துறை வருவாய் அலுவலர் ஆய்வில் முறைகேடில் மருத்துவர் ஈடுபட்டது அம்பலம். தமிழ்நாட்டில் 15 இடங்களில் சதமடித்த வெயில். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரித்தது. ஈரோடு, திருச்சி, வேலூரில் வெயிலில் உக்கிரத்தில் மக்கள் வீடுகளில் முடங்கும் நிலை. வட தமிழக உள் மாவட்டங்களில் 2 நாட்கள் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் நவம்பர் மாதம் வரை தேவையான நீர் இருப்பு உள்ளதாக உருட்டிய அரசு அதிகாரிகள். தற்போது கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து தண்ணீர் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வது ஏன் என மக்கள் கேள்வி. சென்னையிலிருந்து செல்லும் ரயில்களில் தண்ணீர் இல்லாததால் பயணிகள் கடும் அவதி. தண்ணீர் பஞ்சத்தால் போதுமான தண்ணீரை நிரப்பாமல் அலட்சியம் காட்டும் தெற்கு ரயில்வே. ஒகேனக்கலில் காவிரி நீர்வரத்து இல்லாததால் சுற்றுலா பயணிகளின் வருகை இல்லாமல் கண்ணீரில் வாடும் பரிசல் ஓட்டிகள். 50,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்த இடத்துக்கு 10 பேர் கூட வராததால் வருமானமின்றி தவிக்கும் பரிதாபம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பல கிராமங்களில் மின்வெட்டு. தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுவதாக விவசாயிகள் வேதனை. திருத்தணி அருகே ஒரு வாரமாக பகலில் மின்வெட்டு நிலவுவதை கண்டித்து மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்ட பெண்கள். அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காத்திருப்பு போராட்டம். பத்து லோடு மண் கேட்டு நெடுஞ்சாலைத்துறை ஆய்வாளர் மீது தாக்குதல். சென்னை பள்ளிக்கரணை திமுக கவுன்சிலர் பாபு நடத்திய வெறியாட்டம்.
பள்ளிக்கொண்டா பேரூராட்சியில் நீர் ஓடை கால்வாயை ஆக்கிரமித்து வீடு கட்டிய விடியா திமுக பேரூராட்சி தலைவிக்கு எதிரான வழக்கு. மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளிக்க கோரி நோட்டீஸ் அனுப்பிய சென்னை உயர்நீதிமன்றம். திண்டிவனத்தில் கஞ்சா போதை மாத்திரைகள் விற்பனை செய்த 4 பேர் கைது. கார் மற்றும் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களில் சென்று போதை மாத்திரைகள் விற்றது கண்டுபிடிப்பு. பந்தலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 2 கைது. விடியா ஆட்சியில் கள்ளச்சாராய கலாச்சாரம் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னையில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் கைது. விடியா ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக மக்கள் வேதனை. ஆந்திராவிலிருந்து பேருந்தில் கோவை வழியாக கஞ்சா கடத்திய கணவன் மனைவி கைது. விடியா ஆட்சியில் கஞ்சா கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே மனைவி சமையல் செய்யாததால் மாமியாரை வெட்டிய மருமகன் கைது. பசி கொடுமை ருசி அறியாது என்பார்கள், ஆனால் பசியின் கொடுமை அரிவாளை தூக்கும் அளவுக்கு சென்ற கொடுமை. கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையத்தில் பட்டப்பகலில் பெண் அரிவாளால் வெட்டி படுகொலை. 3 சவரன் நகைக்காக கொள்ளையர்கள் வெறிச் செயல். திருவள்ளூர் அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா போதை மாத்திரைகள் விற்ற 4 பேர் கைது. விடியா ஆட்சியில் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் காவல்துறை. உடுமலையில் 15 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பதுக்கி விற்பனைக்கு வைத்திருந்த 5 பேர் கைது. குட்கா போதை புகையிலை பொருட்களை புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயில் சித்திரை தேரோட்ட கோலாகலம். ரங்கா ரங்கா கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்ற பக்தர்கள். ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் கோயிலில் சித்திரை பிரம்மோற்சவ கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஜார்க்கண்ட் மாநில அமைச்சர் ஆலம்கீர் ஆலமின் தனி செயலாளரின் உதவியாளர் வீட்டில் குவியலாக பணம். சோதனைக்கு சென்றபோது குவிந்திருக்கும் பணக்கட்டுகளை கண்டு அதிர்ச்சியடைந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள்.